விஜய் டிவி நிகழ்ச்சியை சுற்றி பெரிய சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது. மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் ஆகியோர் குடித்துவிட்டு தன்னை தாக்கியதாக வாட்டர்மெலன் திவாகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகாரை தொடர்ந்து மூவரும் காவல் நிலையத்துக்கு நேரில் சென்று தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்ததுடன் பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் கூறிய கருத்துக்கள் மேலும் சர்ச்சையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நடிகர் சூர்யா உள்ளிட்ட பல பிரபலங்களை பற்றி தவறாக பேசியும் ட்ரோல் செய்தும் வந்ததாக திவாகர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. அதேபோல் சர்ச்சை நபர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் விஜய் டிவி மீது விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. இதற்கிடையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் அண்டா காகசம் நிகழ்ச்சியிலும் திவாகர் பெண்கள் முன்னிலையில் ஆபாசமாக நடந்து கொண்டதாக மாகாபா ஆனந்த் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழ் புத்தாண்டு நாளிலேயே காவல் நிலையத்திற்கு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என கோபத்துடன் பேசிய மாகாபா ஆனந்த், நான் ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் நின்று வேலை பார்க்கிறேன், குடித்துவிட்டு இப்படி செய்ய முடியுமா? திவாகர் சொல்வதெல்லாம் பொய் என்று தெரிவித்தார். மேலும் அண்டா காகசம் நிகழ்ச்சியில் பெண்களிடம் திவாகர் ஆபாசமாக பேசியதால் விஜய் டிவி நிர்வாகமே அவரை நீக்கியதாகவும் அவர் கூறினார். அவன் செய்த விஷயங்களை மறைத்து இப்போது எங்களை குற்றம் சொல்கிறான் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இதில் கானா வினோத் மற்றும் புகழும் ஆதரவு தெரிவித்து, நாங்கள் யாரும் குடித்துவிட்டு வேலைக்கு வரமாட்டோம், இது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு, எங்கள் மீது பொறாமையால் திவாகர் இப்படி செய்கிறார் என்று தெரிவித்தனர். இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. உண்மை என்ன என்பது குறித்து ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பதில்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.